ஹலோ ஆல், வெரி குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு அன் அகாடமி. நான் உங்கள் யுக செல்வி கோபிநாத். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான சில பர்சனாலிட்டிஸ் பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியர் மற்றும் லக்ஷ்மிபதி அவர்கள், இவங்களை பற்றியெல்லாம் நிறைய கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன் முன்னாடி யூடியூப்ல. அதை தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான ஒரு தலைவர். இவரை பற்றி கண்டிப்பாக இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் உண்டு நமக்கு எக்ஸாம்பிள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அன் அகாடமியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர் கிட்டே நீங்க படிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலர் டவுட் கிளியரிங், வீக்லி டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட், ஃபுல் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், இது எல்லாமே நம்ம அன் அகாடமியோட பிளஸ் ஃபீச்சர். அண்ட் ஃப்ரீ வர்சஸ் பிளஸ்க்கு தான் டிஃபரன்ஸ். இங்க எல்லாமே லிமிட்டட், பட் இங்க எல்லாமே அன்லிமிட்டட் ஆக்சஸ். எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்க கிளாஸஸ் பார்க்கலாம், எத்தனை கிளாஸஸ் வேணாலும் பார்க்கலாம். சப்போஸ் நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஃப்ரீ டைம்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு 6 months, 12 months, 24 monthsனு பல வேரியன்ட் இருக்கு. மிஸ் பண்ணாம யுக செல்வி லைவ் என்கின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல கோட் பண்ண அமௌண்ட்டை விடவே 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பேலன்ஸ் நீங்க இஎம்ஐயா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அட் த சேம் டைம் இது ஒரு காம்போ ஆஃபர். டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாமும் அப்பியர் ஆகுறவங்க நீங்க இந்த காம்போ எடுத்துக்கோங்க. இதுலயும் 10% டிஸ்கவுண்ட் உண்டு when you use my referral code யுக செல்வி லைவ். பேட்ச் கோர்சஸ் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆன பேட்ச் கோர்ஸ். இதில் நான் இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுறேன். டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது இலக்கு. இட்ஸ் அ ஃப்ரீ டெஸ்ட், வீக்லி ஃப்ரீ டெஸ்ட். அண்ட் இது சாம்பியன்ஷிப் டெஸ்ட் ஃபார் G2 லெவல். இதில் உங்களுக்கு 1 year ஸ்காலர்ஷிப் உண்டு அண்ட் 50% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு. இது சண்டே நடக்கும். இதுவும் சண்டே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 11 AM. அண்ட் இது G4 VAOக்கான டெஸ்ட் சீரீஸ். இதுவும் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் தான். நீங்க VAO Group 4 படிக்கணும் அப்படின்னா நீங்க சாட்டர்டே 7 PM இந்த டெஸ்ட் எடுத்து நீங்க ஸ்காலர்ஷிப் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு இது இலவசமாக கொடுக்கப்படும். சரி, டாக்டர் BR அம்பேத்கர், இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். He is called the father of Indian Constitution. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். இவரை பத்தி இந்த வருஷம் ஏன் கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா BR அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலே நம்ம மோடிஜி அனௌன்ஸ் பண்ணார். அவரோட பிறந்த நாள், தட் இஸ் April 14 பர்த்டே நம்ம கவர்மெண்ட் அதாவது அம்பேத்கர் ஜெயந்தி திவாஸ் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாளை த டே ஆஃப் ஈக்வாலிட்டி, சமத்துவ தினம், த டே ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு லாஸ்ட் இயர். இன் சச் அ கேஸ் இவரை பத்தி கண்டிப்பா நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போறதுதான் நமக்கு நல்லது. இதுல இந்த கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. டாக்டர் BR அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், இவர் 14 April 1891 பிறந்தவர். சோ நம்மளோட தமிழ் வருஷப்பன்னைக்கு பிறந்திருக்கார். பாப்புலர்லி நோன் as பாபா சாஹிப். இவர் பாபா சாஹிப் என்று அழைக்கப்படுவார். He is a jurist, சட்ட நிபுணர், எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர், பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மர், who chaired the drafting committee. So நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதின கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில one of the committee is drafting committee. இந்த drafting committeeனுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இவர் first minister of law and justice. இவர் சட்ட அமைச்சர், முதல் சட்ட அமைச்சர். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர் தான். Ambedkar was born on 14 April 1891 in a town and military cantonment of Moa. Okay? இது டாக்டர் அம்பேத்கர் நகர்னு இப்ப பெயர் வச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல. இவர் மத்திய பிரதேஷ்ல ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவர், அதுதான் உண்மை. He was born in a Mahar, that is Mahar என்பது ஒரு தலித் காஸ்ட் அந்த ஸ்டேட்ல, who was treated as untouchable and subjected to social economic discrimination. இவர் பல வகையான இன்னல்களுக்கு ஆளாயிருக்கார். தட் இஸ் அந்த காலத்துல அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்னாலே இங்கதான் உட்காந்து நீங்க தண்ணி குடிக்கணும், இந்த கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும், இந்த தெருக்கல்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு there were multiple restrictions before independence.
அதை கண்கூட அனுபவிச்ச ஒரு நபர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். This was the major cause why he was defending for the benefit of the scheduled caste in future. ஃபியூச்சர்ல ஹரிஜன்ஸ்காகவும் தலித்ஸ்காகவும் அதிகமா பாடுபட்ட நபர்ல இவர் ஒருத்தர். இவர் மெயினா பேசினதுக்கான காரணம் ஏன்னா அவரே அதை அனுபவிச்சிருக்கார். ஸோ he was from மாஹர் அப்படின்ற காஸ்டை சேர்ந்தவர். His father served in the British Indian Army. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில அவங்க அப்பா வேலை செஞ்சிருக்க. He was not allowed to sit inside the class. இதான் முக்கியம். இவர் சின்ன வயசுல இருந்தே நல்லா படிப்பார். அதனால இவர் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படவே இவங்க அப்பா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில இருக்காரு இல்லையா, ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஸ்கூலுகள்லயே there was no equality. அப்பர் காஸ்ட் பீப்புளை ஸ்கூலுக்கு உள்ளேயும் லோவர் காஸ்ட் பீப்புளை ஸ்கூலுக்கு வெளியவும் தங்க வச்சிருக்காங்க. அப்படிதான் கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருந்த கொடுமையிலே பெரிய கொடுமை என்னன்னா, டியூரிங் ஸ்கூல் லைஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒண்ணு, தண்ணி வேணும்னா அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் தண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல, அதை இவங்க பயன்படுத்தக்கூடாது. அப்ப இவங்களுக்கு தண்ணி வேணும்னா இவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பியூன் தான் ஹெல்ப் பண்ணுவார் தண்ணி கொடுக்க. அப்படி இந்த பியூன் அன்னைக்கு லீவ்னா அந்த ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் தண்ணியை அவங்க குடிக்க முடியாது. இந்த மாதிரி சில வகையான கஷ்டங்களையும் இன்னல்களையும் இவர் டைரக்டா ஃபேஸ் பண்ண பர்சன். இப்படி இருந்த சூழல்ல in 1897 அம்பேத்கர் ஃபேமிலி மூவ் டு மும்பை. இந்த சூழல்ல தான் அவர் பிரிட்டிஷ்ல ஒர்க் பண்ணாங்க அவங்க அப்பா. ஸோ அம்பேத்கர் ஃபேமிலியோட மும்பைக்கு போறாங்க. அங்க எல்பின்ஸ்டோன் ஹை ஸ்கூல்ல அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். In 1906 when he was about 15 years he got married to a 9-year-old girl called Ramabai. 15 வயது இருக்கும்போது இவர் ரமாபாய் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார். Studying at the University of Bombay, by 1912 he obtained the degree in economics and political science. Economics and political science degree இவர் வாங்குறார். அது மட்டும் இல்லாம he studied at Columbia University. He passed the MA exam in 1915 in sociology, history, philosophy and anthropology. So இவர் ஸ்பெஷலைஸ் பண்ணாத சப்ஜெக்டே இல்லை. ரைட் ஃப்ரம் லால இருந்து எக்கனாமிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி வரைக்கும் he was a specialist. இவர் அந்த காலத்திலேயே ஃபாரின்ல போய் படிச்சவர். இவர் நல்லா படிப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த காலத்திலே 3 பவுண்ட் ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவரை UK அரசாங்கமும் US அரசாங்கமும் படிக்க வச்சிருக்கு. He studied in the London School of Economics. So he was a specialist of economics. So இந்திய பொருளாதாரத்தை எப்படி வடிவமைக்கணும்னு சொல்லும்போது he had a major role because he was a specialist of economist. Ambedkar has been invited to testify before the Southwark Committee. இந்த கமிட்டி என்னன்னு பல புக்ல கொடுத்ததே இல்லை. பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Government of India Act 1919 நம்ம ரொம்ப ஃபேமஸா சொல்லக்கூடிய மான்டேக்-சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆக்ட், அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்த சட்டத்தை வடிவமைச்சது இந்த கமிட்டி, சவுத் போரோக் அப்படின்ற கமிட்டி. இந்த கமிட்டி கிட்ட இவரை டெஸ்டிஃபை பண்ண சொல்லி இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் லா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் லா. In his hearing, okay, Ambedkar argued for creating a separate electorate. இவர்கிட்ட கேட்கும்போது இவர் என்ன சொல்லுவார்னா, இட ஒதுக்கீடு, தனி இட ஒதுக்கீடு கொடுங்க, ரிசர்வேஷன் ஃபார் த அன்டச்சபிள்ஸ் கொடுங்க அப்படின்னு இவர் தான் இந்த சட்டத்துல கொண்டு வர சொல்லுவார். He was appointed to the Bombay Presidency Committee. பாம்பே பிரசிடென்சி குழுவினுடைய மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணி சைமன் கமிஷனோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி இவருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. This commission has sparked greater protest across India, and while its report was ignored by most Indians, Ambedkar himself wrote a separate set of recommendations for the future constitution of India. சைமன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை நிராகரிச்ச போது இவர் தனியா ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. That was the base for the constitution of India. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. In a conference in late 1927, Ambedkar publicly condemned the classic Hindu text. இவர் பப்ளிக்கா ஹிந்து டெக்ஸ்ட், மனுஸ்மிருதி என்று அழைக்கக்கூடிய இந்த ஹிந்துவின் பைபிள்னு சொல்லுவாங்க மனுஸ்மிருதி, த லா ஆஃப் மனுஸ், சட்டங்களின் புத்தகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அந்த மனுஸ்மிருதியை இவர் அப்போஸ் பண்ணியிருப்பார்.
அது வந்து ஹிந்துஸ் வந்து ஹோலி டெக்ஸ்டா சொல்லுவாங்க மனுஸ்மிருதி. இவர் ஏன் அப்போஸ் பண்ணியிருப்பாருன்னா அதுல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அன்டச்சபிலிட்டி அண்ட் he ceremonially burned copies of the ancient text. அந்த புக்ல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பத்தியும் அன்டச்சபிலிட்டி பத்தியும் அதிகமா சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால ஹிந்து டெக்ஸ்ட் பலதை இவர் பப்ளிக்காவே எரிச்சிருக்க. On 25 December 1927, he led thousands of followers to burn the copy of Manusmriti. இவர் செஞ்சது மட்டும் இல்லாம 25 டிசம்பர் 1927 பலரும் இதை எரிக்க தூண்டியிருப்பார். Thus, annually 25 December is celebrated as Manusmriti Dahan Din, மனுஸ்மிருதி பர்னிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. யார் யாருன்னா தலித்ஸ் அண்ட் அம்பேத்கரிஸ். ஓகே, இதை தொடர்ந்து 1930 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவர் கலாரம் டெம்பிள் மூவ்மெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது கோவில் உள்ள நுழையறதுக்கு ஒரு மூவ்மெண்ட், இயக்கம். லோவர் காஸ்ட் பீப்புள்லாம் இப்போ கோயிலுக்குள்ள போக கூடாது இல்லையா, இவர் இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாலண்டியர்ஸை சேர்த்து கலாரம் டெம்பிள் சத்தியாகிரகா உண்ணாவிரதம் அப்படின்னு ஒண்ணு மேற்கொள்றாரு. இது எங்க இருக்குன்னா நியர் நாசிக். ஓகேங்களா, மகாராஷ்டிரா. The procession was headed by a military band and the batch of scout women and men walked with discipline. இந்த உண்ணாவிரதத்தின் போது இவங்க எல்லாரும் பேண்ட் வாத்தியத்தோட கோயிலுக்குள்ள நுழைய ட்ரை பண்றாங்க. ஆனா அல்டிமேட்டா அவங்க போறதுக்குள்ளேயே கதவை அடைச்சிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கடவுளை பார்க்கணும்னு சொல்லி இவங்க முன் வைக்கிறாங்க. பட் இட் வாஸ் அன்சக்சஸ்ஃபுல். பூனா பேக்ட். நெக்ஸ்ட் மேஜர் எபிசோட் ஆஃப் அம்பேத்கர் இஸ் பூனா பேக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் சைமன் கமிஷன். அதுக்கு முன்னாடி ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சட்டம். ஸோ ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்லயுமே இவர் இருந்ததுனால ரெண்டு கமிஷனுக்குமே இவர் சொன்ன விஷயம் தனி இட ஒதுக்கீடு, செப்பரேட் எலெக்டோரேட். பட் இவர் கேட்டதை கவர்மெண்ட் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட நம்ம காந்திஜி ஃபாஸ்ட் அன்டு டெத், சாகும் வரை உண்ணாவிரதம்னு எரவாடி ஜெயில ஸ்டார்ட் பண்றாரு. This is year 1932. The British government announced the formation of a separate electorate for depressed class. முதல் வாட்டி டிப்ரெஸ்டு கிளாஸ் அப்படின்ற வார்த்தை இதுல தான் பயன்படுத்தப்பட்டது. மகாத்மா காந்தி opposed for untouchable, saying he feared that such an arrangement would divide the Hindu community. இப்படி செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தா ஹிந்து இரண்டாக உடையப்படும் அப்படின்னு இவர் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காந்திஜி went for fasting while he was in prison. அவர் ஜெயில, எரவாடி ஜெயில இருக்கும் போது உண்ணாவிரதம் இருக்காரு. வேற வழியே இல்லாம நம்ம BR அம்பேத்கர் போய் பார்த்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, காங்கிரஸ்க்கு கொடுக்கக்கூடிய சீட்ல சில சீட்ஸை நான் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்காக கொடுக்கறோம் அப்படின்னு காந்திஜியும் அம்பேத்கரும் ஒரு பேக்ட் போடுவாங்க. தட் இஸ் கால்டு பூனா பேக்ட் இன் 1932. ஸோ பூனா பேக்ட் எந்த வருஷம்ன்றது ரொம்ப முக்கியம். வித் த டேட் ஐ ரெக்வெஸ்ட் யூ பீப்புள் டு மெமரைஸ். இது டேட்டோட படிச்சு வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஸோ 25 September 1932, Pune Pact was signed between Ambedkar on behalf of depressed class and Madan Mohan Malviya. இங்க முக்கியமான பாயிண்டே தான். பூனா பேக்ட்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா காந்திஜியும் அம்பேத்கரும் சைன் பண்ணாங்கன்னு. நம்ம மகாத்மா காந்திஜி எதுலையுமே மேக்சிமம் சைன் பண்ணியிருக்க மாட்டார். இவர் சார்பாக இன்னொரு நபர் தான் சைன் பண்ணுவார். ஸோ காங்கிரஸ் அண்ட் ஹிந்து சார்பாக மதன் மோகன் மால்வியா will be signing, and on behalf of depressed class, Dr. B.R. Ambedkar will be signing the draft. The agreement gave reserved seats for the depressed class in the provincial legislature. மாகாணங்கள்ல இவங்களுக்கு சீட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 148 சீட்ஸ் கொடுத்தாங்க. அதுல 71 சீட்டு இந்த கம்யூனல் அவார்ட் காரணமாக தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்தாங்க. The text used the term depressed class to denote the untouchable among the Hindus who were later called scheduled caste and scheduled tribe under the Government of India Act 1935. முதல்ல டிப்ரெஸ்டு கிளாஸ்னு சொல்லப்பட்டாங்க. இந்திய அரசாங்க சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எழுதும் போது அவங்கள ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்ற பெயர் அந்த சட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பூனா பேக்ட்ல தான் டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்ற வேர்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல
எஸ்சி எஸ்டி என்ற வார்த்தைகள். சரியா? நெக்ஸ்ட் ஒன். 1936ல அம்பேத்கர் founded the Independent Labour Party. இவர் 1936ல ஒரு லேபர் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க, which contested in 1937 Bombay election and for 13 reserved and 4 general seat and secured 11 and 3 seats. அம்பேத்கரோட புக் Annihilation of Caste on 15 May 1936. It strongly criticized the Hindu Orthodox religion. Hindu Orthodox religion முறைகளை அப்போஸ் பண்ண புக் தான் இது, Annihilation of Caste. Who were the Sudras அப்படின்றதும் அம்பேத்கர் எழுதின ஒரு புக் தான். Upon Indian independence, the new Prime Minister Jawaharlal Nehru invited Ambedkar to serve as a dominion of Indian law minister. So, இதுல பாயிண்ட் என்னன்னா, we all know that Ambedkar was the law minister. ஆனா இவர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த எந்த தேர்தலுமே இவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். அந்த இடைக்கால அரசு, இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடைக்கால அரசின் போது மட்டும்தான் B.R. அம்பேத்கர் வாஸ் a law minister. அதுக்கப்புறம் 1952 எலெக்ஷன் நடக்கும் போது he didn't win any of the election. காங்கிரஸ் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கும், இவர் கட்சி ஜெயிச்சிருக்காது. அதுக்கப்புறம் அவர் மினிஸ்டரா இல்லை. Ambedkar's death 6 December 1956 at the age of 65. So 52 தேர்தல்ல தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் தேர்தல் வரத்துக்குள்ள இவர் இறந்து போயிடுவார். His other name is Baba Sahib Ambedkar. இவர் வாங்கின அவார்ட்ஸ் போதிசத்வா, பாரத் ரத்னா, ஃபர்ஸ்ட் கொலம்பியன் ஹெட் ஆஃப் their time, the greatest Indian அப்படின்னு பல அவார்ட் கொடுத்திருக்காங்க. Ambedkar was the first Indian to get a doctorate degree in economist abroad. Ambedkar is the only Indian whose statue is attached to Karl Marx in the London Museum. இது ரொம்ப பெரிய மதிப்புக்குரிய விஷயம். கார்ல் மார்க்ஸுக்கு இணையா நம்ம B.R. அம்பேத்கரோட ஸ்டாச்சு தான் லண்டன்ல வைக்கப்பட்டிருக்கு. The credit of giving place to Ashoka Chakra, நம்ம ட்ரை கலர் பிளாக்ல நடுவுல இருக்கக்கூடிய அசோகா சக்கரம் அங்க வைக்கப்பட்டதற்கான பெரிய காரணமே நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். என்னதான் நம்மளோட நேஷனல் பிளாக டிசைன் பண்ணது ஆந்திர பிரதேசை சேர்ந்த பிங்காலி வெங்கையா நாயுடுவாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தர்ம சக்கரத்தை வச்சவர் நம்ம B.R. அம்பேத்கர். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அண்ட் நோபல் பிரைஸ் வின்னர் அமர்த்தியா சென் என்ன சொல்லியிருப்பார்னா, the best father of economics யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பார். And he had knowledge of 9 languages like Hindi, Pali, Sanskrit, English, French, German, Marathi அப்படின்னு பல மொழிகளை கற்றுத் தேர்ந்த ஒரு நபர் தான் B.R. அம்பேத்கர். Mahant Veer Chandra Mani, a great Buddhist monk. புத்த மதத்தை சேர்ந்த ஒரு சாமியார் இவர். இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, he initiated Dada Sahib to Buddhism and called him the modern Buddha of the age. இந்த காலத்தின் மாடர்ன் புத்தா யார்னா B.R. அம்பேத்கர். Baba Sahib was the world first and the only satyagrahi who did satyagraha for drinking water. குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக சத்தியாகிரகம் மேற்கொண்ட ஒரே நபர் இவர் தான். And in 1954, the World Buddhism Council held in Kathmandu, Nepal, Buddhist monk gave him the title Bodhisattva. Okay? Bodhisattva. ஓகேங்களா? போதிஸ்தவான்ற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. இவரோட ஃபேமஸ் புக் The Buddha and this Dharmaன்றது one of the famous book of Dr. B.R. Ambedkar. Okay? Next one. B.R. Ambedkar was considered as the greatest man. Lord Buddha, Saint Kabir and Mahatma Phule as their instructor. B.R. Ambedkar பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் தான் இவருக்கு இன்ஸ்ட்ரக்டர் தான். Baba Sahib statue is one of the tallest statue in the world. His birth anniversary is celebrated all over the world. He is the first lawyer from the backward class and the first statue of B.R. Ambedkar in the year 1950 when he was alive. உயிரோடு இருக்கும் போது சிலை வைக்கப்பட்ட முதல் நபர் இவர் தான் கொல்ஹாப்பூர் சிட்டில. சரிங்களா? மத்த எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் வைப்பாங்க, இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கும் போது வச்சது. So with this, I think you people would have learned a lot about B.R. Ambedkar from me. இதே மாதிரி இன்னொரு எமினன்ட் பர்சனாலிட்டி அண்ட் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி பத்தி அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
அதுக்கு முன்னாடி இதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு புக்ஸ்லேயே இல்லாத டேட்டாஸ். ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. ஹாவ் நைஸ் டே. தேங்க்யூ.